ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை கெஃபே போனதும் மெனு கார்டில் இருந்து ஆனியன் ரிங்ஸ் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்கள் கேங்கில் யார் ஆர்டர் பண்ணுவான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எடுத்ததும் இதை ஏன் ஆர்டர் பண்ணுறோன்னா ஒரு 15 மினிட்ஸில் உடனே ரெடியாகி நம்ம டேபிளுக்கு வந்துடும். ஸோ இதை வீட்டில் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸிங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எனி டைப் ஆஃப் ஆனியன்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். 3/4 கப் மைதாக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செமி திக்னஸ் இருந்தா போதும். அடுத்து ஒரு அகலமான தட்டில் 1/2 கப்க்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. எகைன் அதுல தூளா கட் பண்ண கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ட்ரைட் பார்ஸ்லி, அதோட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப் இதுதான். ஒரு ஆனியன் ரிங்கோ எடுத்து ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ட்ல நல்லா கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒத்துக்கிறேன், இது மட்டும் தான் கொஞ்சம் வேலை. அட்லீஸ்ட் ½ an hour ஆகும் உங்களுக்கு இது ரெடி பண்றதுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு உடனே செய்யறதா இருந்தா மினிமம் ஒரு ½ an hour ஃப்ரீஸ் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனியன் ரிங் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது கோல்ட்வினர் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ரொம்ப லைட்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு இது பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். ஸோ எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணிட்டு இந்த சைடு அந்த சைடு 10 மினிட்ஸ்க்கு நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா தான் கிறிஸ்பியா இருக்கும். ஆயில் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கலர்ல தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். அடுத்த பேட்ச் நான் போடும்போது பாருங்க, டேஸ்ட்லலாம் உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஆனியன் ரிங்ஸை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?